இப்போ வந்து மார்னிங் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. எஃப்ஜே தான் வந்து ரீட் பண்ணுறாரு. என்னென்னா, இந்த வீட்டை வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். அந்த ஹாஸ்டலில் ஒரு ஸ்ட்ரிக்டான வார்டன் யார், ஹீரோ யார், அண்ட் ட்ரபிள் மேக்கர் யார் அப்படிங்கிறது தான் அந்த டாஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டே வந்து பியானா வராங்க. நான் உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன் அவங்களோட டான்சஸ் பார்த்து. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிக்ட் வார்டன் வந்து சுபிக்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்து கமருதீன் அப்படிங்கிறாங்க. கமருதீன் வந்து அந்த வீட்டோட ஒரு ரோமியோ மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு கமருதீன் வந்து எனக்கு ஹீரோ இல்லை, இந்த வீட்டுக்கு ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எஃப்ஜே சொல்கிறார், உன் மனசில் யார் ஹீரோன்னு தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே கமருதீன் சொல்லிவிட்டு அப்படி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரபிள் மேக்கர் யாருங்கும் போது முன்னாடி யாரும் கிடையாது, பட் இப்போ வந்து கெமி சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ட்ரபிள் மேக்கராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அமித் வராங்க. அமித் வந்துட்டு சொல்கிறாங்க, திவ்யா தான் ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்டன் மாதிரி இருக்கும் எனக்கு பார்க்குறதுக்கு. அப்புறம் ஹீரோ வந்து வினோத், கானா வினோத், அண்ட் ட்ரபிள் மேக்கர் வந்து பாரு, ஒரு நாட்டி சைல்டு, அப்படி ரொம்ப அன்ரூலி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு ட்ரபிள் உண்டு பண்ணுறது பாருதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கன்யகா வராங்க. கன்யகா சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட் வார்டன் வந்து திவ்யாதா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஹீரோ வந்து எஃப்ஜே. எப்போவும் ஹீரோனா வெறும் பாசிட்டிவ் மட்டும் கிடையாது, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே கலந்த ஒரு கலவைங்கிறது எஃப்ஜே தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரபிள் மேக்கர் வந்து எல்லாருமே ஒரு பேரை தான் சொல்லுவாங்க, பட் அவங்கள நம்ம இப்போ விட்டுருவோம். பட் கெமி வந்து இப்போ சும்மா சின்ன விஷயத்தெல்லாம் ஊதி பெருசாக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா கானா வினோத் வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ட்ரிக்ட் வார்டன் வந்து சபரி, ஒரு வாட்டர் கேன் வச்சுட்டு போனால் கூட எடுத்து கொடுத்துருவாரு, அதனால சபரி தான் நான் வந்து ஸ்ட்ரிக்ட் வார்டன் சொல்லுவேன். அப்புறம் கெமியும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வார்டனாக தான் இருக்காங்க. ஹீரோ வந்து கமருதீன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் கமருதீன் பேர் சொன்னாங்க. அப்புறம் ட்ரபிள் மேக்கர் யார் அப்படின்னு கேட்கும்போது பார்வதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி அதை சும்மா ஃபன்னாக தான் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறமா கமருதீன் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரிக்ட் வார்டன் வந்து சபரி தான், எனக்கு வெளியே வச்சு தெரியாது, இங்கே வந்து தான் நான் அதை பார்க்குறேன். பட் ஹீரோனா பிரஜனண்ணா, ஒரு 40+ ஹீரோ, நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவரை ஒரு ஹீரோ மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரஜனை சும்மா பத்தியா சின்ன வயசுலேருந்து சொல்கிற பத்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ட்ரபிள் மேக்கர் யார் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக கெமி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அரோரா வராங்க. அரோரா வந்துட்டு சபரி தான் ஸ்ட்ரிக்ட் வார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சபரி பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காரு அவர் ஸ்ட்ரிக்ட் வார்டன் சொல்கிறதுக்கு. திவ்யாவும் ரொம்ப ஃபன்னாக தான் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஹீரோ வந்து கமருதீன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ட்ரபிள் மேக்கர் வந்து டெஃபினெட்லி பாரு, எனக்கும் அவளுக்கும் நிறைய சண்டை வரும், ஸோ பாரு தான் ட்ரபிள் மேக்கர் அப்படிங்கிறாங்க. அடுத்து ரம்யா வராங்க. ரம்யா வந்துட்டு ஹீரோவாக சபரி சொல்லுவாங்கன்னு நான் நினச்சேன், பட் ஸ்ட்ரிக்ட் வார்டனாக சபரியை சொல்லிட்டாங்க. ஹீரோ வந்து விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரபிள் மேக்கர் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வராங்க. சாண்ட்ரா வந்துட்டு ஸ்ட்ரிக்ட் வார்டன் வந்து திவ்யா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹீரோ வந்து பிரஜன் தான், இன்னொன்று வந்து பாரு இந்த வீட்டுக்கு ஒரு ஹீரோ மாதிரி தான், நிறைய தப்பான இடத்துல கேள்வி கேட்குறாங்க. அண்ட் ட்ரபிள் மேக்கர் வந்து பாரு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், பட் பாரு ட்ரிகர் பண்ணுறது கனி. ஸோ கனி தான் ட்ரபிள் மேக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மிச்ச பாதியை வந்து நான் இன்னொரு வீடியோவை போடுறேன் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.